க்ளீன் பண்ணி பெரிய தொட்டி வைக்க போகிறோம். வச்சுட்டு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள் சரியா? ஸோ ஹலோ மக்களே, ஆரம்பிச்சாச்சு. ஏன்டா என் வாய்ஸ் இப்படி இருக்குன்னுலாம் கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை லாஸ்ட்டு 3 டேஸாக. இருந்தாலும் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன்னா உங்களுக்காக தான். நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னே தவிர என்னால் பண்ண முடியல, அதுக்கான டைம் எனக்கு கிடைக்கல. ஸோ நேற்று கிடச்சிது, அதனால் கண்டிப்பாக ஷிஃப்ட் பண்ணியே தீரணும் அப்படின்றதுனால தான் இதெல்லாம் பண்ணேன். இப்போ என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு நம்ம லூனா, லியோ, ரேம்போ எல்லாம் பிடிச்சி தனியாக சின்னதாக இருக்க டப்பில் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா பழைய டேங்க்கில் இருக்க தண்ணியெல்லாம் இறக்கிட்டு ஸ்பாஞ்ச் மோட்டர் க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தொட்டி அங்கேருந்து எடுத்துகிட்டு நம்ம தொட்டி அங்கே வச்சுட்டு, அப்புறம் 3 கேன் ஆஃப் ஆர்ஓ வாட்டர் தான் ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி பாஸ்ட்டில் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணி தான். ஏன்னா நமக்கு வந்து பிடிச்சி வச்ச தண்ணி ஒரு 3 to 4 டேஸ் நல்ல கண்டிஷனாக தான் இருக்கும். அதில் குட் பேக்டீரியாஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். அதனால தான் அந்த தண்ணியை ஊற்ற போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு சின்ன தொட்டியை தூக்கியாச்சா. இப்போ அடுத்து நம்ம பெரிய தொட்டியை நானும் கோபியும் சேர்ந்து தான் தூக்கிட்டு வந்தோம். செம்ம வெயிட்டு. அதாவது அது 12 mm கிளாஸில் ஃப்ரெண்டு வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான், நமக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த டேங்கை தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது என் ட்ரீம் டேங்க்குக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் 5 கேன்ஸுக்கு மேலே போயிட்டுருக்கா. இது நான் டோட்டலாக 10 கேன்ஸ் கிட்ட ஊற்றுனேன். 25 லிட்டர் கேன் அது. ஏய் கை தண்ணியோட போடுற பார்த்து. அவனை போடு இப்போ. தெரியுதுல்ல, அதுதான் அந்த விடு அதை. போயிட்டான். நானே மீன் தொட்டி வேறு கலணும் புள்ள. பிளாக் போல் லூனா அடுத்து லியோ, லியோ அக்ரெசிவா இருக்கு பாரு. ஓகே ஃபைனலி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஃப்ரீயாக ஜாலியாக சுற்றுற மாதிரி ஒரு பெரிய டேங்கை கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன மீனை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். ஃபைனலி ஐயோ எவ்வளோ அழகாக போகுது தங்கம் சார். ஸோ ஃபைனலி மக்களே, வெற்றிகரமாக பெரிய டேங்க் கொடுத்தாச்சு. இந்த ஸ்பாஞ்ச் மோட்டர் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதனால் அது போட்டிருக்கேன். இன்னும் கம்மிங் வீடியோஸில் அதுக்கு நல்ல மோட்டராக பார்த்து அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா? பாய்.